வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தின் ஒரு பகுதியாக உக்ரைனில் அமெரிக்க துருப்புக்களை நிலைநிறுத்த மாட்டோம் என்று ஜனாதிபதி டிரம்பின் கூற்று போருக்கு பிந்தைய உக்ரைனுக்கு அப்படி ஒரு திட்டங்களின் கீழ் எவ்வளவு பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்கும் என்ற கேள்வியை எழுப்புகிறது. உக்ரைனுக்கான டிரம்பின் பாதுகாப்பு திட்டங்களின் சரியான வரையறைகள் தெளிவற்றதாக உள்ளன. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அவர் பாக்ஸ் நியூஸிடம் பேசிய போது அமெரிக்கா உக்ரைனில் விமான ஆதரவை வழங்குவதற்கும் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு உதவுவதற்கும் தயார் என்றார். ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனை பாதுகாக்க ஐரோப்பிய துருப்புக்களை நிலைநிறுத்த தயாராக இருப்பதாகவும் கூறினார். அமெரிக்க துருப்புக்களை உக்ரைனில் நிலைநிறுத்துவதை ட்ரம்ப் நிராகரித்தது ஆச்சரியம் அல்ல. ஆனால் ரஷ்யா மற்றும் உக்ரைன் தொடர்பான சில நிபுணர்கள் ட்ரம்பின் இந்த நிலைப்பாடு ஐரோப்பிய தலைவர்களை அவர்கள் திட்டமிட்டு வைத்திருந்ததை விட குறைவான எண்ணிக்கையிலான துருப்புக்களை நிலைநிறுத்த தூண்டக்கூடும் என்கிறார்கள். எதிர்கால ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் உக்ரைனுக்கு எவ்வளவு தடுப்பு அளிக்கும் என்பதையும் இது சந்தேகப்பட வைக்கிறது என்றும் கூறினார்கள். உலக போரின் பின் ஐரோப்பாவின் மிகப்பெரிய நிலப்போர் இப்போது உக்ரைனில் நடக்கும் போர்தான். அதன் போர் நிறுத்தம், சமாதான ஒப்பந்தம் ஆகியவை தொடர்பான பேச்சுக்கள் ட்ரம்ப் இரண்டாவது தடவையாக பதவியேற்ற பின்னரே தொடங்கின. இப்போது அவற்றுடன் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் பற்றிய விவாதங்களும் பரவலாக அடிபடுகின்றன. உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் என்பது என்ன? ட்ரம்பின் முயற்சியாலோ அல்லது வேறு ஏதாவது வழிமுறையாலோ போர் முடிவடைந்தால் வருங்காலத்தில் ரஷ்யா உக்ரைனை தாக்காமல் இருக்க ஒரு தடுப்பை ஏற்படுத்துவது. அந்த தடுப்புகள் 2-3 விதங்களில் ஏற்படுத்தப்படலாம். உக்ரைனை நேட்டோவில் இணைத்துக் கொள்வது மிகப்பெரிய தடுப்பு. காரணம், அப்போது உக்ரைனை ரஷ்யா தாக்கினால் நேட்டோ விதிமுறைகளின்படி ரஷ்யா நேட்டோவின் 31 அங்கத்துவ நாடுகளையும் எதிர்கொள்ள வேண்டும். அதனால் ரஷ்யா தாக்காது என்பது மிகப்பெரிய தடுப்பு. சமீபத்தில் ரஷ்ய எல்லையில் உள்ள நாடான பின்லாந்து நேட்டோவில் இணைந்ததன் மூலம் அந்த தடுப்பை பெற்றது. பின்லாந்து நாட்டின் சில பகுதிகள் ஒரு காலத்தில் சோவியத் யூனியனால் ஆக்கிரமிக்கப்பட்டன. இனி ரஷ்யாவால் அப்படி செய்ய முடியாது. எப்படியோ இது உக்ரைனுக்கு பொருந்தாது. வேறு விதமான பாதுகாப்பு உத்தரவாதம் என்றால் போர் முடிந்த பின் மேற்கு நாடுகளின் கூட்டு ராணுவத்தை அமைதிப்படை என்ற பெயரில் உக்ரைனுக்குள் நிலைநிறுத்துவது. வெளிநாட்டு படைகள் உக்ரைனுக்குள் உள்ள போது ரஷ்யா தாக்குதல் நடத்த ஒரு தடவைக்கு பல தடவைகள் யோசிக்கும் என்பது ஒரு தடுப்பு. அப்படி ஒரு திட்டத்தை தான் ஐரோப்பிய நாடுகள் பரிசீலிக்கின்றன. அது பற்றி குறிப்பிடும் சில நிபுணர்கள் அமெரிக்க தரைப்படைகளை உக்ரைனில் நிலைநிறுத்துவதில் ட்ரம்பின் தயக்கம் குறிப்பாக ஒரு சிக்கலான நேரத்தில் வருகிறது என்கிறார்கள். சில ஐரோப்பிய ராணுவங்கள் குறைந்த வளங்களுடன் போராடி வருகின்றன. மேலும் உக்ரைனை பாதுகாப்பதற்காக தமது சொந்த துருப்புக்களை நிறுத்தும் அரசியல் விருப்பம் ஐரோப்பா கண்டம் முழுவதும் ஒரே சீராக இல்லை. சில நாடுகள் தயார், சில நாடுகள் தயங்குகின்றன. சில நாடுகளின் அரசியலமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கவில்லை. லண்டனை தளமாக கொண்ட ஆராய்ச்சி அமைப்பான சாத்தம் ஹவுஸில் உள்ள ஜுரேசியா நிபுணர் கெயில் கில்ஸ் கூறிய போது இதை இப்படி சொல்வோம்: அமெரிக்கா பங்கேற்புடன் ரஷ்யாவை தடுப்பது எளிதாக இருக்கும் என்று கூறினார். அமெரிக்க பங்களிப்பு இல்லாமல் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் உக்ரைனுக்கு ஐரோப்பிய பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு அமெரிக்க ஆதரவு முக்கியமானது என்பது கூறப்பட்ட போது அந்த யோசனையை ஆதரிக்கும் விதத்தில் ஜோ பைடன் இருந்தார். ட்ரம்ப் அதற்கு தயாரில்லை என்கிறார். பிப்ரவரியில் போருக்கு பிந்தைய உக்ரைனில் பாதுகாப்பை பராமரிக்க விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டணியிலிருந்து பெறப்பட்ட துருப்புக்களை ஒருங்கிணைத்து ஒரு அமைதிப்படை உருவாக்குவது பற்றி பேசிய பிரிட்டனின் பிரதமர் கை ஸ்டாமர் உக்ரைனில் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரிட்டிஷ் துருப்புக்களை வழங்க தயார் என்றார். ஆனால் எந்த ஒரு ஏற்பாட்டிற்கும் அமெரிக்க ஆதரவு தேவைப்படும் என்று அவர் கூறினார். பிரான்ஸ் உட்பட வேறு சில ஐரோப்பிய நாடுகளும் அந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. அந்த நாடுகளும் அமெரிக்காவின் பங்களிப்பு முக்கியமானது என்றே கருதுகின்றன. கலிபோர்னியாவில் உள்ள கிளைன்மான் மெக்கன்னா கல்லூரியில் ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பாவின் நிபுணர் ஹெட்ரிக் அபெல் அமெரிக்க இருப்பு ஐரோப்பிய தலைவர்கள் தங்கள் துருப்புக்களை அனுப்புவதை நியாயப்படுத்துவது மிகவும் எளிதாகும். அத்துடன் உக்ரைன் அமைதிப்படை கூட்டணியில் சேர உறுதியளிக்காத நாடுகளை ஊக்குவிக்கும் என்று கூறினார். எதிர்கால ரஷ்ய ஊடுருவல்களை தடுப்பதை பொறுத்தவரை பாதுகாப்பு உத்தரவாதத்தின் முக்கிய புள்ளியாக இருக்க போவது துருப்புக்களின் எண்ணிக்கை மற்றும் துருப்பு அடர்த்தி. இந்த இரண்டு முக்கியம் என்று லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் போர் ஆய்வு துறையின் முதுகலை ஆராய்ச்சியாளர் மெரின் ஹமிரோன் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, உங்களிடம் உக்ரைனுக்கு உதவ விருப்பம் உள்ளவர்களின் கூட்டணி உள்ளது, ஆனால் அது ஒட்டுமொத்தமாக நேட்டோவுக்கு சமமானது அல்ல என்று கூறினார். உண்மையில் ஜதார்த்தம் என்னவென்றால் அமெரிக்கா இல்லாமல் நேட்டோ ரஷ்யாவுக்கு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது. இருப்பினும் உக்ரைனில் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அமெரிக்க விமான ஆதரவு வழங்குவதன் மூலம் அமைதியை பேணுவதில் ஒரு முக்கிய துணை பங்கை வகிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்தனர். ட்ரம்ப் விமான ஆதரவு மூலம் உக்ரைனுக்கு எவ்வாறு உதவுவார் என்பதை குறிப்பிடவில்லை என்றாலும் விமான ஆதரவில் ஐரோப்பிய ராணுவங்களுக்கு தளவாட ஆதரவு மற்றும் விநியோகங்களை வழங்குவதும் அடங்கும் என்று மெரோன் கூறினார். அத்துடன் விமான ஆதரவுக்கான மற்றொரு வழி தரையில் உள்ள படைப்பிரிவுகளை குறிவைக்கும் போர் விமானங்கள் உட்பட போர் நடவடிக்கைகளாகவும் இருக்கலாம் என்று அவர் கூறினார். ஐரோப்பியர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவர்களின் ராணுவ வளங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளன என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மையமான
சிஎன்ஐயின் ரஷ்ய ராணுவ நிபுணர் டிமிட்ரி காரன்பர்க் கூறினார். எனவே தளவாட வழங்கல்கள், வான் கண்காணிப்புகள் மற்றும் உளவு தகவல்கள் போன்றவற்றை அமெரிக்கா வழங்கினால் அது முழு நடவடிக்கையை மேலும் சாத்தியமானதாகவும் நிலையானதாகவும் ஆக்குகிறது என்று கூறினார். பாதுகாப்பு உத்தரவாதத்தின் பெரும்பகுதி ரஷ்யாவை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகளின் விருப்பத்தை மையமாக கொண்டிருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். பாதுகாப்பு உத்தரவாதங்கள் என்பதன் நோக்கம் மிகவும் விரிவானது. அவை சரியானதாக இருக்கலாம் மற்றும் ரஷ்யாவிலும் உக்ரைனை ஆக்கிரமிப்பதற்கு முன் இடைநிறுத்தக்கூடும், அல்லது அவை முற்றிலும் அர்த்தமற்றதாக இருக்கலாம் என்று சாத்தம் ஹவுசின் ஹில்ஸ் கூறினார். ஆனால் ரஷ்யாவை தாங்களாகவே எதிர்கொள்ள விரும்பாத சில ஐரோப்பிய நாடுகள் இதற்கு கணிசமான தைரியம் தேவை. மறுபக்கத்தில் இந்த ஏற்பாடு ரஷ்யாவுக்கு சம்மதமா என்பதையும் பார்க்க வேண்டும். உக்ரைன் நேட்டோவில் சேராதவரை பாதுகாப்பு உத்தரவாதங்களின் ஒரு பகுதியாக உக்ரைனில் ஐரோப்பிய துருப்புக்களை நிலைநிறுத்துவதில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு ஆட்சேபனை கிடையாது என்று ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் மாஸ்கோ பல சந்தர்ப்பங்களில் அந்த யோசனையை முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. திங்கட்கிழமை ரஷ்ய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் நேட்டோ உறுப்பு என்ற நாடுகளில் இருந்து இது போன்ற எந்த ஒரு ஐரோப்பிய படையையும் உக்ரைனுக்குள் நிலைநிறுத்துவது சாத்தியமற்றது என்று கூறப்பட்டது. அந்த அறிக்கையில் உக்ரைனின் நேட்டோ ராணுவ படைகளை நிலைநிறுத்துவது தொடர்பான எந்த ஒரு சூழ்நிலையையும் ரஷ்யா சந்தேகத்திற்கு இடமின்றி நிராகரிக்கும். இது எங்கள் நீண்டகால நிலைப்பாடு. அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவோம். ஏனெனில் இது கணிக்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும். கட்டுப்பாடற்ற போர் விரிவாக்கத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மரியா ஷகரோவா கூறினார். அமைதி ஒப்பந்தத்திற்கு பின்னர் புதுப்பிக்கப்பட்ட ரஷ்ய தாக்குதலை தடுக்க உக்ரைனுக்கு என்ன வகையான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க முடியும் என்பது குறித்து அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகள் விவாதித்து வருகின்றனர். இதில் ஐரோப்பிய படைகளை அமைதி காக்கும் படையினராக தரையில் சேர்ப்பதற்கான சாத்தியங்களும் அடங்கும். செவ்வாய்க்கிழமை ஃபாக்ஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பேசிய ட்ரம்ப், பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகள் அமைதியை காக்க படைகளை அனுப்ப தயாராக இருப்பதாக கூறினார். அவர்கள் உக்ரைன் தரையில் தமது துருப்புக்களை வைத்திருக்க விரும்புகிறார்கள். உங்களிடம் நேர்மையாக சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன் என்று ட்ரம்ப் கூறினார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனுக்கு எதிரான போரை நடத்துவதில் சோர்வடைந்து விட்டார் என்று ட்ரம்ப் கூறினார். இந்த போர் ரஷ்யாவின் 2022ஆம் ஆண்டு படையெடுப்புடன் தொடங்கிய மிக நீண்ட போர் என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். ரஷ்ய ஜனாதிபதி மற்றும் உயர் அதிகாரிகள் வெளிப்படையாக நிராகரித்த ஒரு ஏற்பாட்டை செயற்படுத்த முடியும் என்று ட்ரம்ப் கூறுவது இது முதல் தடவை அல்ல. பிப்ரவரியில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் சந்திப்பின் போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து உக்ரைனுக்கு ஐரோப்பிய துருப்புக்களை அனுப்புவதற்கு புட்டின் ஒப்புக்கொள்வாரா என்று ட்ரம்பிடம் கேட்கப்பட்டது. புட்டின் அதை ஏற்றுக்கொள்வார் என்று ட்ரம்ப் கூறினார். நான் அவரிடம் அந்த கேள்வியை கேட்டேன். அவருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். ட்ரம்பின் அந்த கூற்று அப்போதே பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. புட்டின் இந்த விஷயத்தில் குறிப்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் பிப்ரவரி 20ஆம் தேதி அதே கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் உக்ரைனில் உள்ள நேட்டோ நாடுகளை சேர்ந்த படைகள் கவலைக்குரியதாக இருக்கும் என்று கூறினார். அந்த மாத தொடக்கத்தில் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ், வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ மற்றும் பிற அமெரிக்க அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகளில் ரஷ்ய பிரதிநிதிகள் இந்த யோசனைக்கு எவ்வாறு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் என்பதை விவரித்தார். இன்று நாங்கள் அதை அமெரிக்க குழுவுக்கு விளக்கினோம். நேட்டோ நாடுகளை சேர்ந்த ஆயுதப்படைகள் ஒரு போலி கொடியின் கீழ், ஐரோப்பிய கொடியின் கீழ் அல்லது தேசிய கொடியின் கீழ் உக்ரைனில் தோன்றுவது இந்த விஷயத்தில் எதையும் மாற்றாது என்று லாவ்ரோவ் கூறினார். நிச்சயமாக இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படியான நிலையில் தான் பாதுகாப்பு உத்தரவாதம் பற்றிய வாதங்கள் இப்போது நடக்கின்றன.